இவன் எதுக்கு தரையில படுக்கணும்? சொல்லுங்க, கேக்குறேன்ல. ஏன் புள்ள எதுக்கு தரையில படுக்கணும்? அது ஒன்றும் இல்லை ஜெயா. பொன்னி தூங்குறதுக்கு ரூம் எதுவும் இல்லை. அதான் சக்தியை நம்ம ரூமில் தூங்க சொல்லிட்டு சக்தி ரூமில் பொன்னியை தங்க வைக்கலான்னு பார்க்குறேன். எப்படி எப்படி எப்படி? எவ்வளோ ஒருத்தி இங்க வந்து சொகுசா தூங்கறதுக்காக நம்ம புள்ளைய தரையில படுக்க சொல்றீங்க. மகாராணிக்கு சின்ன வயசுல இருந்தே தனி ரூம்ல படுத்துதான் பழக்கமோ? நம்மளோட பெட்ரூம் சைஸ் தான் அவ வீடே இருக்கும். இதுல அவளுக்கு ஒரு தனி ரூம் கொடுக்கறது தான் குறைச்சல். இல்ல ஜெயா, நான் என்ன சொல்ல... நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டப்போ அவளே போய் தனியா தரையில உட்காந்து சாப்பிட்டால, அதே மாதிரி இங்க எங்க படுத்து தூங்கணும்னு அவளுக்கு தெரியும். அவளுக்காக நீங்க ஏன் புள்ளைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. வாங்க ஜெயா, ஒரு நிமிஷம். இத பாருங்க, கண்டவங்களுக்காகலாம் எங்களால இங்க வளைஞ்சு கொடுத்து போக முடியாது. இஷ்டம் இருந்தா அவளை இங்க இருக்க சொல்லுங்க, இல்லனா இப்பவே கிளம்பி போக சொல்லுங்க. சக்தி, நீ யாருக்காகவும் ரூம் எல்லாம் விட்டு கொடுக்காத. நீயே இங்க இரு. சரிம்மா. வாங்க. பரவாயில்ல,